ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக இருக்கிற காடை முட்டையை வச்சு இப்படி கூட டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமா சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு ஒரு குண்டா எடுத்து வச்சு அந்த குண்டாவில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம காடை முட்டை பார்த்தீங்கன்னா 12 காடை முட்டை இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே. 15 மினிட்ஸ் நல்லா வந்து காடை முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இரும்பு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் கூட நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட கடலெண்ணெய் இருக்கிறனால நம்ம கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். காரத்துக்காக 4 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாளைக்கு எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரட்டும். தக்காளி வேகணும், அதுக்காக வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டாதீங்க. அப்புறம் வாசத்துக்காக கொஞ்சம் மல்லித்தூள். மசாலா நல்லா இந்த காடை முட்டையில் இறங்குறதுக்காக அப்படியே 2 கோடு போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக. அதான் நல்லா மசாலா உள்ளே இறங்கி உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். எல்லா முட்டையிலும் அப்படியே 2 கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம நல்லா முட்டையை வந்து காடை முட்டையை வந்து சின்ன சின்னதாக கோடு போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கும் காடை முட்டை இதே மாதிரி கிடைச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முட்டையெல்லாம் போட்டாச்சு. இப்போ மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான காடை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக காடை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தனியாக கூட சாப்பிட்றீங்கன்னா கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி காடை முட்டை கிடைச்சதுன்னா வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.